அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக தொழிலதிபர்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொழிலதிபர்கள் ராமச்சந்திரன், ரத்தினம் ஆகியோர் மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறையின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மணல் குவாரிகள் அமலாக்கத்துறையின் அதிகாரி வரம்புக்குள் வராது என சென்னை உயர்நீதிமன்ற தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக கூறி கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினத்தின் உறவினர் கோவிந்தன், கரிகாலன் மற்றும் பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஆகியோருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் எழிலகத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகம் என மொத்தம் 34 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். 2 நாட்களுக்கு மேல் நீடித்த இந்த சோதனையில் மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வீடுகளில் இருந்து கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், சுமார் 12.82 கோடி ரூபாய் ரொக்க பணம், 56.86 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1024 கிராம் தங்க நகைகள் உள்ளிட்ட பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சொத்து முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் தொழிலதிபர் ராமச்சந்திரன், ரத்தினம் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கனிம வள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் என்றும் அமலாக்கத்துறையின் அதிகார வரம்புக்குள் இது வராது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இது எதிரானது என்று அவங்க தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவும் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது எனவும் கூறி தொழிலதிபர்களுக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல சொத்து முடக்கத்தையும் நீக்கியும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசி விவரங்களை கிருஷ்ணா.